இந்த காஞ்சிபுரம் தமிழகத்தினுடைய ஒரு பகுதி எப்படிப்பட்ட பகுதியாக இருந்தது? பாரதியார் சொல்லுகிறார், செத்தவனை பிழைக்க வைக்கும் சித்தர் பிறந்த பூமி இந்த பூமி. நம்முடைய பாரத நாடு வேதம் நிறைந்த தமிழ்நாடு. என்ன பாடுறாரு? வேதம் நிறைந்த தமிழ்நாடு. நம்முடைய பாரத நாட்டினுடைய உயர்வை மேன்மையை உலகிற்கு மகாகவி பாரதியாரும் சுவாமி விவேகானந்தரும் எடுத்து சொன்னார்கள். அது செப்டம்பர் 11. அதை மையமாக வைத்து கடந்த 5 வருடங்களாக நமக்கு தர்ம அர்த்த காம மோட்ச சனாதன இந்து தர்மத்தினுடைய மிக முக்கியமான வாழ்வியல் தர்ம அர்த்த காம மோட்ச, தமிழிலே அறம் பொருள் இன்பம் வீடு வேறு. இதிலே மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல நம்ம தமிழகத்துல திருவண்ணாமலையை நினைக்க முக்தி என்று சொல்லுவார், முக்தி ஸ்தலம். அது மாதிரி முக்தி சேத்திரங்கள் 7. அந்த 7 முக்தி சேத்திரங்களிலும் சுவாமி விவேகானந்தரையும் மகாகவி பாரதியாரையும் நினைவு கூறக்கூடிய வகையிலே இளைஞர்களுக்கு யார் ஆதர்சம்? சுவாமி விவேகானந்தர் அவருடைய நாளை இளைஞர்கள் தினம் என்று ராஜீவ்காந்தியுடைய அரசாங்கம் அறிவித்தது. நல்ல வேலை இப்ப பிஜேபி அரசாங்கம் அறிவிச்சிருந்தா எதிர்த்திருப்பாங்க. ராஜீவ்காந்தி காலத்திலேயே இளைஞர் தினம், சுவாமி விவேகானந்தருடைய அந்த தினத்தை ஜனவரி 12 அதை அறிவித்தார்கள். இந்திய திருநாட்டினுடைய அடையாளம், இளைஞர்களின் அடையாளம் சுவாமி விவேகானந்தர். மகாகவி பாரதியார் பாடுகிறார் இளைஞர்களை பற்றி, ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, கழிவடைத்த மொழியினாய் வா வா வா. பாரதியார் அப்படி இளைஞர்களை பற்றி பாடுகிறார். சுவாமி விவேகானந்தர் 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். இளைஞர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தருடைய செய்தி நம்முடைய சனாதன இந்து தர்மத்தினுடைய செய்தி. அந்த செய்தி எப்படி இந்த தேசம் கட்டமைக்கப்பட்டது என்று சொன்னால், காலடி தோன்றி காஷ்மீர் ஏகி வேத வலிமையை நாட்டியவன் நான். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு கவிதை எழுதினார், அதை தமிழிலே மொழிபெயர்த்தார்கள். சிரித்து திரிபுர வெறுத்த சிவனின் சீற்றத்தினால் அறிந்திடுவீரே, ஹிந்து உள்ளே அணு அணுதோறும் இயங்கி நிற்கும் இயக்கம் நானே உணர்ந்திடுவேரே, ரணசண்டிகையின் தாகத்தினால் துர்க்கை தாயின் பேச்சில் பொலினான், இடுகா ரதனில் எரியும் தீயால் இப்புவியெல்லாம் எரிக்க வல்லேன், நானே நரனாய் நாராயணனாய் நீலகண்டனாய் வந்தேன் இதனில். அதுல என்ன சொல்றாருன்னா, காலடி தோன்றி நம்முடைய கேரள மாநிலத்தினுடைய காலடி நகரத்திலே அவதரித்தவர், வடக்கு நாவலின் மறு வடிவமாக தோன்றியவர் நம்முடைய ஜெகத்குரு ஆதி சங்கராச்சாரியார் அவர்கள். ஆதி சங்கரர் இந்த நாடு முழுக்க 4 மடங்களை நிறுவுகின்றார், வேத தர்மத்தை நிலைநாட்டுகின்றார். நம்ம தேசத்தை ஒன்றுபடுத்தி இருப்பது எது என்று சொன்னால் சனாதன தர்மம். 12 ஜோதிர்லிங்கங்கள், 52 சக்தி பீடங்கள், 108 திவ்ய தேசங்கள். இந்த நாடு முழுக்க அகண்ட பரிபூர்ண இந்துஸ்தானம் சனாதன இந்து தர்மத்தால் பிணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப விசேஷமானது என்ன தெரியுமா?